ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாடி நேச்சர் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ஃபுட்டு தான் செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். என்னோடய ஸ்டைலில் கொத்து பரோட்டா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பலாரி 2 கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது கூடயே அரை குடைமிளகாய், ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. நல்ல சூடாக இருந்தால் தான் அதோட கிறிஸ்பினஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம். இதுக்கு வதங்கிடக்கூடாது, அந்த கிறிஸ்பினஸ் அப்படி இருக்கணும். அதுக்காக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட 3 ரொட்டி எடுத்துருக்கிறேன். பரோட்டா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம கல்லில் போட்டு நல்லா கொத்தி விட போகிறோம். அதனால் ஓரளவுக்கு சின்ன சின்னதாகவே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பரோட்டா உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மசாலா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா ஒரு பரட்டிட்டு 1 கப் அளவுக்கு சால்னா இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பரட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை அளவுக்கு சேர்த்துட்டு உள்ளே சேர்த்துட்டு இந்த சைடு அந்த சைடு நல்லா பரட்டுனதுக்கப்புறமா மிச்சத்தை பாதி வச்சுருப்போம் இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா உடஞ்சி வரும், இல்லைன்னா அந்த திண்டாக இருக்கும். நல்லா உள்ளே சேர்த்துட்டு ஒரு நல்ல ஷார்ப்பான கிளாஸ் இருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். நான் வச்சுருக்க இந்த கரண்டி நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அதனால் இதை வச்சு நல்லா கொத்தி விடுதேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நல்லா கொத்தி எடுத்திங்கன்னா அவ்வளோதான். மேலே ஒரு மல்லித்தலை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அவ்வளோ சூப்பரான கொத்து பரோட்டா. கடையில் போய் நீங்கள் வாங்க தேவையே இல்லைங்க, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொத்து பரோட்டா வெறும் கொத்து பரோட்டா எப்படிங்க சாப்பிட்றது, அதுக்கு முட்டை இல்லாமலாம் அப்படின்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக கறி மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதில் அப்படியே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ரொம்பலாம் கலந்து விடக்கூடாது. லைட்டாக அந்த மஞ்சக்கருள் லைட்டாக கலங்கி விட்டுறணும். கலங்கி விட்டதுக்கு அப்புறமா அந்த மசாலா அந்த எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக லைட்டாக அந்த கலந்து விட்டுடலாம். வெந்ததுக்கப்புறமா இந்த சைடு எப்படி இங்கேருந்து அந்த சைடு ஒரு திருப்பி போட்டுட்டு லைட்டாக தான் வேகணும், ரொம்ப வெந்துடக்கூடாது. திருப்பி போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அப்படின்னா தான் அந்த நிறைய அந்த கிறிஸ்பினஸ் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாகவும், பின்னாடி நல்லா கிறிஸ்பியாகவும், முன்னாடி சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் கொத்து பரோட்டா அண்ட் ஆம்லேட் எப்படி செஞ்சேன்னு பார்த்தோம். மறக்காமல் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நான் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.